புதுச்சேரியில் அனைத்து கல்லூரி மற்றும் பல்கலைக்கழக மாணவ மாணவிகளுக்கு இந்த ஆண்டு முதல் இலவச பஸ் பாஸ் திட்டம் அறிமுகம். புதுச்சேரி 15வது சட்டப்பேரவையின் 6வது கூட்டத்தொடரின் 12வது நாள் அலுவலக கூட்டம் இன்று சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம் திருக்குறள் வாசிக்க தொடங்கியது. இன்றைய கூட்டத்தில் உறுப்பினர்களின் வினா விடைகள், நிதிநிலை அறிக்கை, மானிய கோரிக்கைகள் மீதான விவாதமும், அனைத்து துறை அமைச்சர்களின் மானிய கோரிக்கைகள் குறித்தான பதில் உரைகளும் இடம்பெற்றன. கூட்டத்திற்கு பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம், புதுச்சேரியில் பொருளாதார மற்றும் சைபர் குற்றம் அதிகரித்து வருகின்றது. சிபிசிஐடி போலீசார் தற்போது பொருளாதார குற்றங்களை கண்டறிந்து வருகின்றது. பொருளாதார குற்றம் செய்பவர்கள் கண்டறியப்பட்டு கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவித்தார். புதுச்சேரி பள்ளி மாணவர்கள் போக்குவரத்து விதிமுறைகள் குறித்து அறிந்து கொள்ளும் வகையில் போக்குவரத்து பூங்கா அமைக்கப்படும். புதுச்சேரியில் உள்ள ஆசிரியர் காலி பணியிடங்கள் நிரப்பப்படும். நீட் பயிற்சி பெற 585 மாணவர்கள் விண்ணப்பித்துள்ள நிலையில் புதுச்சேரி நகர பகுதிகள் 2 கிராமப்புறங்களில் 2 மற்றும் காரைக்காலில் 1 நீட் பயிற்சி மையம் அரசு சார்பில் தொடங்கப்படும் என்று தெரிவித்தார். பள்ளி மாணவ மாணவிகளுக்கு இலவச சீருடை, இலவச சைக்கிள், லேப்டாப் போன்றவை வழங்கி வருகின்றோம். இந்த ஆண்டு முதல் அவர்களுக்கு காலணி மற்றும் புத்தகப்பை வழங்கப்படும் என்று தெரிவித்த அமைச்சர் நமச்சிவாயம், மாணவ மாணவிகளை கண்காணிப்பதற்காக ஸ்மார்ட் அடையாள அட்டை திட்டமும் இந்த ஆண்டு முதல் அமல்படுத்தப்பட உள்ளது என்று தெரிவித்தார். அரசு மற்றும் தனியார் மருத்துவக் கல்லூரிகளில் 10% இடஒதுக்கீட்டில் படிக்கும் மாணவர்களுக்கு கட்டணமும் முழுமையாக அரசு செலுத்தி வருகின்றது. இந்த ஆண்டு முதல் அந்த திட்டம் விரைவுபடுத்தப்பட்டு செவிலியர், வேளாண் சட்டம் மற்றும் கால்நடை மருத்துவம் போன்றவை படிக்கும் மாணவ மாணவிகளுக்கு இந்த திட்டத்தின் கீழ் கல்வி கட்டணம் செலுத்தப்படும் என்றார். புதுச்சேரி பாரதிதாசன் அரசு மகளிர் கல்லூரி மற்றும் அனைத்து கல்லூரிகள் மற்றும் பல்கலைக்கழக மாணவர்களுக்கும் இலவச பஸ் பாஸ் வழங்கப்படும் என்றார். மேலும் புதுச்சேரியில் உள்ள அனைத்து டிரான்ஸ்பார்மர்கள் மற்றும் மின்கம்பங்கள் மாற்றப்பட்டு அதனை வீதிகளிலும் LED விளக்குகள் பொருத்தும் நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது என்று தெரிவித்த அமைச்சர் நமச்சிவாயம், கேலோ இந்தியா திட்டத்தின் கீழ் நகர மற்றும் கிராமப்புறங்களில் மினி ஸ்டேடியம் ஏற்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக தெரிவித்த அமைச்சர் நமச்சிவாயம், தேசிய அளவில் மற்றும் உலக அளவில் பல்வேறு போட்டிகளை வெற்றி பெற்ற விளையாட்டு வீரர்களுக்கு கடந்த 2008ஆம் ஆண்டு அவர்களுக்கு ஊக்கத்தொகை வழங்கப்படாமல் உள்ளது. அதற்காக 9 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது. விரைவில் அவர்களுக்கு இந்த தொகையும் வழங்கப்படும். வெளி மாநிலங்களுக்கு செல்லும் விளையாட்டு வீரர்களுக்கு உண்டான செலவையும் அரசே இருக்கும் என்று அவர் தெரிவித்தார். புதுச்சேரி ஆதிதிராவிடர் நலத்துறை சார்பில் ஆதிதிராவிடர் மாணவ மாணவியர்களுக்கான கல்வி உதவித்தொகையை முதல்வர் ரங்கசாமி வழங்கினார். புதுச்சேரி காரைக்கால் ஏனாம் பகுதியில் உள்ள அரசு மற்றும் தனியார் பள்ளி கல்லூரிகளில் பயிலும் SC/ST மாணவர்களுக்கான 2024-25ஆம் கல்வி ஆண்டிற்கான கல்வி உதவித்தொகை வழங்கும் நிகழ்ச்சி சட்டசபை வளாகத்தில் நடந்தது. முதல்வர் ரங்கசாமி தலைமை தாங்கி 561 பள்ளி கல்லூரிகளில் பயிலும் 19,893 மாணவ மாணவிகளுக்கு 2ஆம் கட்டமாக 21,89,00,000 ரூபாய் கல்வி உதவித்தொகையை வழங்கினர். இதில் அமைச்சர் சாய் சரவணகுமார், துறை இயக்குனர் இளங்கோவன் மற்றும் அதிகாரிகள் உடனிருந்தனர். புதுச்சேரி நகராட்சி மற்றும் உழவர்கரை நகராட்சிகளை இணைத்த புதுச்சேரி மாநகராட்சி உருவாக்கப்படும் என்று முதலமைச்சர் ரங்கசாமி அறிவித்துள்ளார். புதுச்சேரி 15வது சட்டப்பேரவையின் 6வது கூட்டத்தொடரின் 12வது நாள் அலுவலக கூட்டம் இன்று சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம் திருக்குறள் வாசிக்க தொடங்கியது. இன்றைய கூட்டத்தில் உறுப்பினர்களின் வினா விடைகள், நிதிநிலை அறிக்கை, மானிய கோரிக்கைகள் மீதான விவாதமும், அனைத்து துறை அமைச்சர்களின் மானிய கோரிக்கைகள் குறித்தான பதில் உரைகளும் இடம்பெற்றன. அவ்வப்போது முதலமைச்சர் ரங்கசாமியும் சில அறிவிப்புகளை வெளியிட்டார். இன்றைய கூட்டத்தொடர் முடிந்த பின்பு செய்தியாளர்களை சந்தித்த முதலமைச்சர் ரங்கசாமி, புதுச்சேரி நகராட்சி மற்றும் உழவர்கரை நகராட்சிகளை இணைத்து புதுச்சேரி மாநகராட்சி உருவாக்கப்படும் என்று தெரிவித்த முதலமைச்சர் ரங்கசாமி, சுகாதாரத்துறையில் பணிபுரியும் ஆஷா பணியாளர்களுக்கு 10,000 ரூபாய் சம்பளம் வழங்கப்பட்டு வருகிறது. அவர்களின் கோரிக்கையை ஏற்று சம்பளம் உயர்த்தி 18,000ஆக வழங்கப்படும் என்றார். NHM செவிலியர்களுக்கு 15,000 ரூபாயும், டெக்னீஷியன்களுக்கு 10,000 ரூபாயும் சம்பளமாக வழங்கப்படும் என்று கூறிய அவர், சட்டமன்றத்தில் அறிவித்த அனைத்து திட்டங்களும் நிறைவேற்றப்படும், அதில் எந்தவித மாற்றும் இல்லை என்று உறுதிபட தெரிவித்தார். சுகாதாரத்துறை மேம்படுத்த வேண்டும், அனைவருக்கும் மருத்துவ சேவை கிடைக்க வேண்டும் என்பதுதான் அரசின் எண்ணம். கூட்டுறவு நிறுவனங்களுக்கும் தற்போது மேம்பட்டு வருகிறது.
லிங்காரெட்டிப்பாளையம் சர்க்கரை ஆலையும் உடனடியாக திறக்கப்படும் என்றார். புதுச்சேரி பொதுப்பணித்துறையால் பணி நீக்கம் செய்யப்பட்ட ஊழியர்களுக்கு மீண்டும் பணி வழங்க கோரி ஊழியர்கள் செவப்பாடியால் படுத்தபடி சட்டமன்றம் நோக்கி ஊர்வலமாக வந்தவர்களை போலீசார் தடுத்து நிறுத்தியதால் இரு தரப்பினருக்கும் இடையே தள்ளுமுள்ளி ஏற்பட்டது. புதுச்சேரி பொதுப்பணித்துறையில் கடந்த 9 ஆண்டுகளுக்கு முன்பு கொள்ளைப்புறமாக பணி அமர்த்தப்பட்டதாக கூறி 1000க்கும் மேற்பட்ட ஊழியர்கள் பணி நீக்கம் செய்யப்பட்டனர். அதனைத் தொடர்ந்து 2 ஆண்டுகளுக்கு முன்பு நடைபெற்ற பட்ஜெட் கூட்டத்தொடரில் 10,000 சம்பளத்துடன் மீண்டும் வேலை வழங்கப்படும் என முதலமைச்சர் ரங்கசாமி அறிவித்தார். ஆனால் இதுவரை அரசர்களுக்கு பணி வழங்கவில்லை. இந்நிலையில் தங்களுக்கு மீண்டும் பணி வழங்க வேண்டும், இந்த சட்டமன்ற கூட்டத்தொடரில் பணி வழங்குவது தொடர்பாக அரசாணை வெளியிட வலியுறுத்தி பணி நீக்கம் செய்யப்பட்ட பொதுப்பணித்துறை ஊழியர்கள் சவப்பாடையில் ஊழியர் ஒருவர் படுத்தபடி அவருக்கு மாலை அணிவித்து தாலி தப்பட்டை அடித்தபடி ஒப்பாரி வைத்து நூதன போராட்டத்தில் ஈடுபட்டனர். திடீரென போராட்டக்காரர்கள் சவாப்பட்டையை தூக்கியபடி ஊர்வலமாக செல்ல முயன்றனர். அப்போது அங்கு பாதுகாப்பில் இருந்த போலீசார் அவர்களை தடுத்து நிறுத்தினர். இதனால் இரு தரப்பினருக்கும் இடையே தள்ளுமுள்ளி ஏற்பட்டது. அதனைத் தொடர்ந்து காவல்துறையினர் போராட்டக்காரர்களை வலுக்கட்டாயமாக கைது செய்தனர். மகாராஷ்டிரா மாநிலத்தில் தியாக பெருஞ்சுவர் அமைக்கும் பணிக்கான பூமி பூஜை நிகழ்ச்சியில் புதுச்சேரி சபாநாயகர் செல்வம் பங்கேற்றார். மகாராஷ்டிரா மாநிலம் மும்பை மந்த்ராலயாவில் உள்ள மகாத்மா காந்தி பூங்காவில் பாரதத்தின் சுதந்திர பவள விழாவை முன்னிட்டு சுதந்திரத்திற்காக பாடுபட்ட தியாகிகளை போற்றும் வகையில் தியாகிகளின் பெயர் குறித்த தியாக பெருஞ்சுவர் அமைக்கும் பணிக்கான பூமி பூஜை நடந்தது. நிகழ்ச்சிக்கு மகாராஷ்டிரா கவர்னர் ராதாகிருஷ்ணன் தலைமை தாங்கினார். மகாராஷ்டிரா மாநில முதல்வர் தேவேந்திர பட்னாவிஸ், துணை முதல்வர்கள் ஏக்நாத் ஷிண்டே, அஜித் பவார் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். சிறப்பு அழைப்பாளர்களாக புதுச்சேரி சபாநாயகர் செல்வம், மகாராஷ்டிரா சபாநாயகர் ராகுல் நர்வேகர், மேலவை தலைவர் ராம் ஷிண்டே ஆகியோர் கலந்து கொண்டனர். ஏற்பாடுகளை தியாக பெருஞ்சுவர் அமைக்கும் சக்ரா பவுண்டேஷன் நிறுவன நிர்வாகிகள் செய்திருந்தனர். டெல்லியில் வெள்ள மேலாண்மை மற்றும் போக்குவரத்து தொடர்பான பிற மேம்பாட்டு பணிகள் குறித்த அதிகாரிகளுடன் புதுச்சேரி அரசின் டெல்லி சிறப்பு பிரதிநிதி மல்லாடி கிருஷ்ணராவ் ஆலோசனை நடத்தினார். புதுச்சேரி அரசின் டெல்லிக்கான சிறப்பு பிரதிநிதி மல்லாடி கிருஷ்ணராவ் டெல்லியில் வெள்ள மேலாண்மை மற்றும் போக்குவரத்து தொடர்பான பிற மேம்பாட்டு பணிகள் குறித்து பல்வேறு துறைகளின் மூத்த அதிகாரிகளுடன் சந்திப்பு ஆலோசனை நடத்தினார். இந்த மாதம் 16ஆம் தேதி ஏனாம் வெள்ள மேலாண்மை தொடர்பான பல்வேறு பிரச்சனைகள் குறித்த அறிக்கையை சமர்ப்பிக்க மத்திய நீர்வளத்துறையிடம் கேட்கப்பட்டது. டெல்லி பிரதிநிதி மல்லாடி கிருஷ்ணராவ் இது தொடர்பான அறிக்கைகளை தயாரிக்க டெல்லிக்கு சென்று உயர் அதிகாரிகளிடம் சமர்ப்பித்தார். வெள்ள மேலாண்மை இணை செயலாளர் மற்றும் மத்திய நீர்வளத்துறையின் மூத்த ஆணையர், மத்திய நீர்வளத்துறையின் மூத்த இணை ஆகியோரை சந்தித்து ஆலோசனை நடத்தினார். மத்திய அரசு கோரியபடி அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டுள்ளதாக கூறி பணிகளை விரைவில் தொடங்க நடவடிக்கை எடுக்குமாறு டெல்லி சிறப்பு பிரதிநிதி மல்லாடி உயர் அதிகாரிகளை கேட்டுக்கொண்டார். வெளியூர் கணுவாய்ப்பேட்டை ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி மயான கொள்ளை நிகழ்ச்சியில் பங்கேற்ற பொதுமக்களுக்கு ஜிடிஎம் பிரதர்ஸ் ஏற்பாட்டில் சுமார் 1000க்கும் மேற்பட்ட மக்களுக்கு பிஸ்கெட் பாக்கெட்டுகள், கூல்ட்ரிங்க்ஸ், பழங்கள் வழங்கப்பட்டன. புதுச்சேரி மாநிலம் வெளியூர் கணுவாய்ப்பேட்டை ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி ஆலயத்தில் மயான கொள்ளை திருவிழா நேற்று வெகு விமர்சையாக நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு மயான கொள்ளை திருவிழாவில் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். ஆண்டுதோறும் ஜிடிஎம் பிரதர்ஸ் ஏற்பாட்டில் மயான கொள்ளையில் பங்கேற்கும் மக்களுக்கு பிஸ்கெட் பாக்கெட்டுகள், பழங்கள், குளிர்பானங்கள் வழங்கி வருகின்றன. அதன் ஒரு பகுதியாக இந்த ஆண்டும் மயான கொள்ளையில் பங்கேற்ற பக்தர்கள் சுமார் 1000க்கும் மேற்பட்ட நபர்களுக்கு ஜிடிஎம் பிரதர்ஸ் சார்பாக பிஸ்கெட் பாக்கெட்டுகள், குளிர்பானங்கள், பழங்கள் வழங்கப்பட்டன. மேலும் மயான கொள்ளை திருவிழாவினை முன்னிட்டு ஜிடிஎம் பிரதர்ஸ் ரூபாய் நோட்டுகளை பக்தர்களுக்கு வழங்கினர். மேலும் இந்நிகழ்ச்சியில் ஜிடிஎம் பிரதர்ஸ் நிர்வாகிகள் ஏராளமான கலந்து கொண்டு நிகழ்ச்சியை சிறப்பித்தனர். ரேஷன் கடைகள் மூலம் 100% இலவச அரிசி வழங்க வலியுறுத்தி நாம் தமிழக கட்சியினர் அதிகாரிகளை சந்தித்து வலியுறுத்தினர். புதுச்சேரி மாநிலம் அனைத்து ரேஷன் கடைகள் 100% இலவச அரிசி வழங்க வலியுறுத்தி நாம் தமிழக கட்சி காலாப்பட்டு தொகுதி சார்பாக குடிமைப்பொருள் வழங்கும் அலுவலக அதிகாரிகளை நேரில் சந்தித்து கோரிக்கை விடுத்தார்கள். புதுச்சேரி அரசின் சார்பில் அனைத்து ரேஷன் அட்டைகளுக்கும் வழங்கப்பட்டு வருகின்றன. இந்நிலையில் நேற்று காலாப்பட்டு தொகுதியில் மக்களுக்கு வழங்கப்படும் இலவச அரிசி பற்றாக்குறை ஏற்பட்டது.
பொதுமக்கள் ஊழியர்களிடம் ஏன் பற்றாக்குறை ஏற்பட்டது என்று கேள்வி எழுப்பினார்கள். ரேஷன் கடைகள் பணிபுரியும் ஊழியர் எங்களுக்கு 80 விழுக்காடு வழங்குவதற்கு மட்டுமே அரிசி வழங்கியுள்ளார்கள். தங்களுக்கு ஏதாவது விளக்கம் வேண்டுமெனில் நியாய விலைக்கடை குடிமைப்பொருள் வழங்கும் இயக்குநரிடம் கேட்டுக் கொள்ளவும் என்று கூறினார்கள். இது தொடர்பாக நியாயக்கடை குடிமைப்பொருள் வழங்கும் இயக்குநரை சந்திக்க சென்ற பொழுது பட்ஜெட் தொடர்பாக சட்டமன்றத்திற்கு சென்று விட்டார். இக்காரணங்களினால் அவ்வலுவலகத்தில் பணிபுரியும் கண்காணிப்பாளர் அவர்களை சந்தித்து அனைத்து ரேஷன் கடைகள் 100% இலவச அரிசி வழங்க நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டுமென நாம் தமிழர் கட்சி காலாப்பட்டு தொகுதி சார்பாக கோரிக்கை வைத்தோம். நாம் தமிழர் கட்சி உறவுகளின் கோரிக்கைகளை கேட்டறிந்த அத்தொடர்பான விரைந்து நடவடிக்கை மேற்கொள்கின்றேன் என்று உறுதியளித்தார். இந்நிகழ்வில் நாம் தமிழர் கட்சி காலாப்பட்டு நிர்வாகிகள் காமராஜ், வினோத், தட்டாஞ்சாவடி தொகுதி பாலாஜி, ராஜ்குமார், சங்கர், ரமேஷ், ஈட்டன் பாஸ்கர், மணவெளி தொகுதி ஆரோக்கியசாமி உள்ளிட்ட பல கலந்து கொண்டனர். எய்ட்ஸ் மற்றும் HIV-யால் பாதிக்கப்பட்டவர்களை ஒதுக்கி வைக்க வேண்டும் என்ற மனப்பான்மையை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன் வலியுறுத்தியுள்ளார். பாண்டிச்சேரி எய்ட்ஸ் கட்டுப்பாடு சங்கத்தின் சார்பில் HIV/AIDS பற்றிய ஒருநாள் திறன் மேம்பாட்டு பயிற்சி தனியார் உணவகத்தில் நடைபெற்றது. இதில் 80க்கும் மேற்பட்ட கல்லூரிகளை சார்ந்த மாணவ மாணவிகள் தன்னார்வலர்கள் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியில் துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு துவக்கி வைத்தார். பின்னர் நிகழ்ச்சியில் பேசியவர் 15 முதல் 49 வயதுக்குள் இருப்பவர்கள் 30% HIV உள்ளிட்ட பல்வேறு பாலின நோய்களால் பாதிக்கப்படுகிறார்கள் என்பது வேதனைக்குரிய விஷயமாகும். புதுச்சேரி மாநிலம் சுகாதாரத்தில் முதன்மை மாநிலமாக உள்ளது. மத்திய அரசின் சுகாதார திட்டங்களை சிறப்பாக செயல்படுத்தியதற்காக மத்திய சுகாதார அமைச்சகத்தின் பாராட்டுகளையும் புதுச்சேரி அரசு பெற்றுள்ளது. இருந்தாலும் HIV/AIDS சம்பந்தப்பட்ட நோய்கள் குறித்து பொதுமக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டியது மிகவும் அவசியமாக உள்ளது என்றார். தன்னார்வலர்களின் சேவைகள் மூலம் தான் ஒரு சமுதாய மாற்றத்தை ஏற்படுத்த முடியும். HIV சம்பந்தமான ஆராய்ச்சிகள் பல்வேறு நாட்டில் நடைபெற்று வருகிறது. HIV சம்பந்தமாக கிராமப்புறங்களில் போதிய விழிப்புணர்வு இல்லை. இதை கிராமப்புறங்களில் விரிவுபடுத்த வேண்டும் என்ற துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன் நோய் எப்படி பரவுகிறது, தடுக்கும் வழிகள், நோயின் அறிகுறிகள் ஆகியவற்றை தெளிவாக மக்களுக்கு எடுத்துரைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். மக்கள் மத்தியில் எய்ட்ஸ் சம்பந்தமாக தவறான புரிதல் உள்ளதா, இதனை மாற்றி சரியான புரிதல்களை ஏற்படுத்த வேண்டும். அப்போதுதான் மக்களுக்கு நம்பிக்கை ஏற்படும். HIV நோயை ஆரம்பத்திலேயே கண்டறிந்து கொண்டால் சரியான சிகிச்சை மூலம் குணப்படுத்த முடியும் என்ற புரிதலை அவர்களுக்கு வழங்க வேண்டும். அது மட்டுமல்லாமல் மனநல ஆலோசனைகளையும் வழங்க வேண்டும் என்று வலியுறுத்திய அவர் HIV மற்றும் எய்ட்ஸால் பாதிக்கப்பட்டவர்களை இந்த சமுதாயத்தில் ஒதுக்கி வைக்கும் மனப்பான்மையை மாற்ற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். அவர் சரியான சிகிச்சை மூலம் அற்புதமான வாழ்வை வாழ முடியும். அனைத்து தரப்பு மக்களின் கூட்டு முயற்சியால் தான் எய்ட்ஸ் இல்லா நாட்டை நாம் உருவாக்க முடியும் என்றார். நிகழ்ச்சியில் முதலியார்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் சம்பத், சுகாதாரத்துறை செயலர் ஜெயந்த்குமார், தேசிய எய்ட்ஸ் கட்டுப்பாடு அமைப்பின் துணை இயக்குநர் ஜெனரல் டாக்டர் அனுப் குமார், பூரி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். கோடேரிக்குப்பம் அருள்மிகு ஸ்ரீ புத்துளாயி அம்மன் தேவஸ்தான பரிபாலன ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி அம்மன் ஆலயத்தில் கும்பம் படைத்தல் மற்றும் சுவாமி வீதி உலா நிகழ்ச்சி நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் வெளியூர் கொம்யூன் கோனேரிக்குப்பம் அருள்மிகு ஸ்ரீ புத்துளாயி அம்மன் தேவஸ்தான பரிபாலன் ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி அம்மன் ஆலயத்தில் 20ஆம் ஆண்டு மாசி மாத உற்சவ திருவிழாவினை முன்னிட்டு கும்பம் படைத்தல் மற்றும் சுவாமி வீதி உலா நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு கும்பம் படையலிட்டு தங்களது வேண்டுதலை நிறைவேற்றினர். இந்நிகழ்ச்சியில் திரளான பக்தர்கள் மற்றும் முக்கிய பிரமுகர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை அறங்காவலர் குழு தலைவர் தாமோதரன், நிர்வாகிகளை முருகதாஸ், ராமன், விஜயன், பரமசிவம், விஸ்வநாதன், அமுது, சரவணன், சுந்தரமூர்த்தி, தண்டபாணி, லோகையன், பிரபாகரன் உட்பட அறங்காவலர் குழு நிர்வாகிகள், ஊர் பொதுமக்கள் மற்றும் கோனேரிக்குப்பம் இளைஞர்கள் வெகு சிறப்பான முறையில் செய்திருந்தனர். புதுச்சேரி இந்திய யூனியன் முஸ்லிம் லீக் சார்பாக ரமலான் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. புதுச்சேரி இந்திய யூனியன் முஸ்லிம் லீக் சார்பாக 3ஆம் ஆண்டு ரமலான் நலத்திட்ட உதவிகள் உருளையன்பேட்டை மஜிதே முஹம்மதியா பள்ளிவாசலில் மாநில பொதுச் செயலாளர் கிஜினி முகமது அலி, மாநில செயலாளர் சம்சுதீன் முன்னிலையில் மாவட்ட தலைவர் அப்துல் ஹக்கீம் தலைமையில் ஏழை எளிய மக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நேற்று நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் உருளையன்பேட்டை திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுக்குழு உறுப்பினர் கோபால் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு சிறப்பித்தார். இந்நிகழ்ச்சியில் மாநில பொதுச் செயலாளர் ஜிகினி முகமது அலி, மாநில செயலாளர் சம்சுதீன், மாவட்ட தலைவர் அப்துல் ஹக்கீம்,
மாவட்ட செயலாளர் ஜலாலுதீன், மாவட்ட பொருளாளர் முகமது இலியாஸ், மாநில இளைஞர் அணி பொருளாளர் முகமது ரியாப், மாவட்ட துணைத் தலைவர் சையத் அலி, மாநில இளைஞர் அணி பொருளாளர் முகமது ரியாப், திராவிட முன்னேற்ற கழகத்தின் அமூர் மற்றும் உருளையன்பேட்டை மஜிதே முகமதியா பள்ளிவாசலின் நிர்வாகிகள் உட்பட பல கலந்து கொண்டனர். சேதராப்பட்டு தொழிற்பேட்டை காவல் நிலைய உதவி ஆய்வாளர் உடனடியாக பணியிட மாற்றம் செய்ய வேண்டுமென அனைத்து தொழிற்சங்கங்களின் சார்பாக கோரிக்கை வைக்கப்பட்டுள்ளது. சேதராப்பட்டு தொழிற்பேட்டையில் 100க்கும் மேற்பட்ட தொழிற்சாலைகள் இயங்கி வருகின்றது. இத்தொழிற்சாலையில் பணிபுரியும் தொழிலாளர்கள் தங்களுடைய உரிமைகளை பாதுகாக்க பல்வேறு தொழிற்சங்கங்களில் இணைந்து செயல்பட்டு வருவதோடு சட்ட ரீதியாகவும் ஜனநாயகமான முறையில் போராடி வரும் தொழிலாளர்களை தொழிற்சங்கங்களின் செயல்பாட்டினை முடக்குவதற்கு முதலாளிகளோடு கைகோர்த்து தொழிலாளர்கள் தொழிற்சங்க நிர்வாகிகளிடம் மிகுந்த மனவேதனைக்குள்ளாக்கி உள்ளது என்றும் கடந்த 10 வருடங்களாக சேதராப்பட்டு தொழிற்பேட்டை காவல் நிலையத்திலிருந்து தன்னை பணியிட மாற்றம் செய்ய முடியாத அளவிற்கு பல்வேறு பன்முகத்தன்மையோடு செயல்பட்டு வரும் காவல் உதவி ஆய்வாளரை கண்டு பணிபுரியும் காவல் நிலைய அதிகாரிகள் அச்சத்துடன் பணிபுரிந்து வருகின்றனர். சேதராப்பட்டு தொழிற்பேட்டை காவல் நிலையம் உதவி ஆய்வாளரை முதலாளிகளிடம் சேதராப்பட்டு முதன்மை பிரமுகர்களிடம் நட்பினை வளர்த்துக் கொண்டு சேதராப்பட்டு தொழிற்பேட்டை அனைத்து தொழிலாளர்கள் தொழிற்சங்கங்களின் உரிமைக்கான ஜனநாயக சட்ட ரீதியான போராட்டத்திற்கு எதிராக தன் சுயலாபத்திற்காக காவல்துறையின் மாண்பின்மை கெடுக்கும் விதமாக தொடர்ச்சியாக செயல்படும் சேதராப்பட்டு தொழிற்பேட்டை காவல் உதவி ஆய்வாளரை உடனடியாக பணியிட மாற்றம் செய்ய வேண்டும் என சேதராப்பட்டு தொழிற்பேட்டை அனைத்து தொழிலாளர்கள் தொழிற்சங்கங்களின் ஒருங்கிணைப்பு புதுச்சேரி காவல்துறை இயக்குநர் அவர்களுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். மேலும் இந்நிகழ்ச்சியில் சேதராப்பட்டு தொழிற்பேட்டை அனைத்து தொழிலாளர்கள் தொழிற்சங்கங்களின் ஒருங்கிணைப்பு நிர்வாகிகள் மோதிலால், AITUC மாநில பொருளாளர் அந்தோணி, வழக்கறிஞர்கள் ரவீந்திரன், லெனின் பாரதி, லூர்து பாஸ்கர் மற்றும் தொழிற்சங்க நிர்வாகிகள் பாஸ்கரன், பத்மநாபன், ராணி, குணா, ஸ்வேதா, தவமணி, நிர்மலா, தன, பாக்கியலட்சுமி, விஜயா, தனலட்சுமி, சேதராப்பட்டு தொழிற்பேட்டை அனைத்து தொழிலாளர்கள் தொழிற்சங்கங்களின் ஒருங்கிணைப்பு செயலாளர் LNT தொழிலாளர் ரமேசு அனைவரும் வில்லியனூர் துணை மாவட்ட ஆட்சியர் அவர்களிடம் நேரில் ஆஜராகி தங்களுடைய விளக்கத்தினை அளித்து காவல்துறை பதிவு செய்த பொய் வழக்கினை தள்ளுபடி செய்ய கோரி விடுத்துள்ளனர். புதுச்சேரி விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் நடைபெற்ற நோன்பு திறக்கும் நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக மாநில துணை பொதுச் செயலாளர் பவானன் கலந்து கொண்டு நோன்பு உரையாற்றினார். புனித ரமலான் மாதத்தை முன்னிட்டு விடுதலை சிறுத்தைகள் கட்சி மற்றும் இஸ்லாமிய ஜனநாயக பேரவை சார்பில் இப்தார் நோன்பு திறக்கும் நிகழ்வு பூமியான்பேட்டை ஜவஹர் சமுதாய நலக்கூட்டத்தில் நடைபெற்றது. விடுதலை சிறுத்தை கட்சியின் அரசியல் குழு மாநில துணை செயலாளர் முபாரக் தலைமை தாங்க இஸ்லாமிய ஜனநாயக பேரவை துணை செயலாளர் ஜமாலுதீன் வரவேற்க நிர்வாகிகள் ஏகவள்ளி, அன்பரசன், மணி, மாசு அன்பரசன், திருமாறன், காளி, இன்பத்தமிழ், நெடுங்கோ தமிழாளன், தீந்தமிழன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் துணை பொதுச் செயலாளர் பாவனன் நோன்பு உரையாற்ற CPM பொதுக்குழு உறுப்பினர் பெருமாள், தமிழ் மீனவர் விடுதலை வேங்கை அமைப்பின் தலைவர் மங்கையர் செல்வம், மாநில செயலாளர் கபிலன், காங்கிரஸ் கட்சி முகமது அசான், மனிதநேய மக்கள் கட்சி கிரேஷ் ஷேக் தாவூத், STBI பரகத்துல்லா உள்ளிட்ட ஏராளமான விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் மற்றும் இஸ்லாமிய அமைப்பினர் என அனைவரும் திரளாக கலந்து கொண்டனர். தொடர்ந்து நோன்பு விரதம் முடித்த பிறகு இஸ்லாமியர்களின் தொழுகையும் நடைபெற்றது. நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை புதுச்சேரி மாநில விடுதலை சிறுத்தைகள் கட்சி மற்றும் இஸ்லாமிய ஜனநாயக பேரவை நிர்வாகிகள் செய்திருந்தனர். கடுமைப்பேட்டை புதுநகர் பகுதியில் எழுந்தருளியுள்ள ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி அம்மன் ஆலயத்தின் 43ஆம் ஆண்டு பிரம்மோற்சவ விழாவினை முன்னிட்டு நடைபெற்ற மயான கொள்ளை விழாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரி மாநிலம் வெளியூர் கணுவாய்பேட்டை புதுநகரில் எழுந்தருளியிருக்கும் அருள்மிகு ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி அம்மன் ஆலயத்தின் 43ஆம் ஆண்டு பிரம்மோற்சவ மயான கொள்ளை விழா கடந்த 17ஆம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கியது. தொடர்ந்து நாள்தோறும் மூலவருக்கு பால், தயிர், சந்தனம், பன்னீர் உள்ளிட்ட திரவியங்களால் ஆன சிறப்பு அபிஷேகங்கள், அலங்காரங்கள் செய்யப்பட்டு மகா தீபாராதனைகள் காண்பிக்கப்பட்டு வந்தன. தொடர்ந்து நேற்று நடைபெற்ற மயான கொள்ளை விழாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். மயான கொள்ளையில் பொதுமக்கள் தங்கள் நிலங்களில் விளைந்த காய்கறிகள், பழங்கள் மற்றும் சில்லறை நாணயங்கள்
ரூபாய் நோட்டுகள் ஆகியவற்றை கொள்ளையிட்டு தங்களது வேண்டுதலை நிறைவேற்றினர். இந்நிகழ்ச்சியில் முன்னாள் சேர்மன் பாலமுருகன், என்ஆர் காங்கிரஸ் மாநில இளைஞரணி செயலாளர் மோகன்தாஸ் உட்பட ஆலய நிர்வாகத்தினர், பொதுமக்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். மேலும் உற்சவ மூர்த்திக்கு சிறப்பு அலங்காரத்தில் பூஜைகள் நடைபெற்று சுவாமி வீதி உலா நடைபெற்றது. நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை ஆலய நிர்வாகத்தினர், புதுநகர் கடுவாய்ப்பேட்டை கிராம மக்கள் வெகு சிறப்பாக முறைகள் செய்திருந்தனர். 3 மாத நிலுவை சம்பளத்தை வழங்க வேண்டும் என வலியுறுத்தி மாவட்ட ஊரக வளர்ச்சி முகமை ஊழியர்கள் என்ற 22வது நாளாக கண்டன ஆர்ப்பாட்டத்தில் சட்டமன்ற உறுப்பினர் நேரு கலந்து கொண்டு ஆதரவு தெரிவித்தார். புதுச்சேரி மாவட்டம் ஊரக வளர்ச்சி முகமை செயல்படுத்தும் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்ட ஊழியர்களாக 2009 ஆண்டு புதுச்சேரி வேலைவாய்ப்பு அலுவலகம் மூலம் 100க்கும் மேற்பட்டவர்கள் பணிக்கு அமர்த்தப்பட்டனர். 16 ஆண்டுகளாக பணிபுரியும் இவர்களை கொண்ட ஊரக வளர்ச்சி துறையில் உள்ள காலி பணியிடங்களை நிரப்பிட வேண்டும். நிலுவையில் உள்ள 3 மாத கால ஊதியத்தை உடனடியாக வழங்க வேண்டும். இத்திட்டத்தில் 55,000 கிராமப்புற ஏழை தொழிலாளர்கள் பயனடைந்து வருகிறார்கள். அவர்களுக்கு கடந்த 5 மாதங்களாக நிலுவையில் உள்ள ஊதியத்தை உடனே வழங்க வேண்டும் என்பன போன்ற கோரிக்கைகளை வலியுறுத்தி இன்று 22வது நாளாக ஊரக வளர்ச்சித்துறை அலுவலகம் முன்பு கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதில் 100க்கும் மேற்பட்ட ஊழியர்கள் கலந்து கொண்டு கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பினர். இந்த போராட்டத்திற்கு உருளையன்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் நேரு ஆதரவு தெரிவித்து போராட்டத்தில் கலந்து கொண்டார். இந்திய முறை மருத்துவம் மற்றும் ஹோமியோபதி ஆயுர்வேதத்தில் முதியோர் நலன் பாதுகாப்பு மருத்துவ முகாம் அனிபால் கென்னடி சட்டமன்ற உறுப்பினர் தொடங்கி வைத்தார். புதுச்சேரி உப்பிளம் தொகுதிக்குட்பட்ட ஸ்ரீ சேதுமுத்து மாரியம்மன் கோவிலில் நேதாஜி நகர் 2 மற்றும் 3 சேர்ந்தவர்களுக்கு புதன்கிழமை இன்று புதுச்சேரி அரசு சுகாதாரத்துறை சித்த ஆயுர்வேதிக் மூலம் வயது 45க்கும் மேற்பட்ட ஆண்கள் மற்றும் பெண்களுக்கு மருத்துவ முகாம் நடைபெற்றது. இதனை திமுக உப்பிளம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி தலைமையில் தொடங்கி வைத்தார். இதில் இந்திய முறை மருத்துவம் மற்றும் ஹோமியோபதி மருத்துவ முறை டாக்டர் ஸ்ரீதரன் அவர்கள், டாக்டர் பத்மா அவர்கள், அங்கன்வாடி மையம் ஆசிரியர்கள், தொகுதி துணை செயலாளர் ராஜி, கிளை செயலாளர் ராகேஷ், ஊர் பஞ்சாயத்துதார் மற்றும் முதியோர்கள், பொதுமக்கள் பங்கு கொண்டு பயன்பெற்றனர். இதில் முதியோர் பராமரிப்பின் முக்கிய நோக்கம் உடல் ரீதியான பிரச்சனை, சமூக பிரச்சனை, நோய் தீர்க்கும் தடுப்பு நடவடிக்கை போன்ற ஆலோசனைகள் சட்டமன்ற உறுப்பினரும் டாக்டர்களும் பொதுமக்களுக்கு அறிவுரையாக வழங்கி ஊக்குவித்து மருந்துகளை இலவசமாக வழங்கினர். IPL கிரிக்கெட் வெற்றி குறித்து தனியார் செயலிகள் மூலம் இணைய வழி மோசடிக்காரர்கள் போலி செயலியின் பயன்படுத்த வேண்டாம் என சைபர் கிரைம் போலீசார் எச்சரித்துள்ளனர். சைபர் கிரைம் SP பாஸ்கரன் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் IPL கிரிக்கெட் போட்டிகளின் வெற்றி வாய்ப்புகளையும் வீரர்களின் தரங்களை பொறுத்து பேட்டிங் எனப்படும் தனியார் செயலிகள் போன்ற மோசடிக்காரர்கள் போலி செயலிகள் பொதுமக்கள் பணத்தை பேட்டிங் கட்டி ஏமாற வேண்டாம். ஓட்டல்கள், பார், ரெஸ்டோபார் மற்றும் தனியார் இடங்களில் IPL கிரிக்கெட் போட்டி பெட்டிங் நடக்கிறதா என சைபர் கிரைம் போலீசார் கண்காணித்து வருகின்றனர். அப்படி யாராவது சிக்கினால் அவர்களின் மீது வழக்கு பதிவு செய்து உரிமங்கள் ரத்து செய்யப்படும். IPL சம்பந்தமாக இணைய வழியில் குற்றம் ஏதேனும் நடக்கிறதா என்பது குறித்து தனிப்படை வைத்து கண்காணிக்கப்படுகிறது. பொதுமக்கள் யாரேனும் IPL பேட்டிங் மூலம் பணத்தை இழந்திருந்தாலும், IPL பேட்டிங் தொடர்பாக ஏதேனும் தகவல் தெரிந்திருந்தாலும், பாதிக்கப்பட்டிருந்தாலும் உடனடியாக இணைய வழி குற்றப்பிரிவு இலவச தொலைபேசி எண் 1930 மற்றும் 0413-2276-144 மற்றும் 9489205246 எண்கள் மற்றும் www.cybercrime.government.in என்ற இணையதளம் மூலம் மாகவும் புகார் அளிக்கலாம். புதுவையின் அன்றாட நிகழ்வுகளை காண பாண்டி ஹெட்லைன்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ந்து எங்களுடன் இணைந்திருக்க பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் பாண்டி ஹெட்லைன்ஸ்.